மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையில் இருக்கும் விரதத்தை விட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு நடக்கவே நடக்காது என்ற பிரச்சனைகளும் நீங்கி தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்தது. தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள் உள்ளிட்ட பலரும் சோமவார விரதத்தை கடைபிடித்து அளவில்லாத பலனை பெற்றுள்ளனர். புராணத்தில் சோமவாரத்தின் சிறப்பை விளக்குவதற்கு ஒரு கதை உண்டு. சகல வளங்களும் நிறைந்த நாட்டில் செங்கோல் ஆட்சி நடத்தி வந்த அரசன் சித்திரவர்மன், அவருடைய மகள் சீமந்தனி. சீமந்தனியின் ஜாதகப்படி சீமந்தனிக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடையாது என்றும், அதனால் அவருடைய கணவருக்கு ஆயுள் குறைவு எனவும் கூறிவிட்டார்கள். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் சீமந்தனி கலக்கத்துடன் கவலையில் ஆழ்ந்தாள். அப்பொழுது ஒரு முனிவர் மற்றும் அவருடைய மனைவியை சீமந்தனி சந்திக்க நேரிட்டது. அவர்களிடம் தனது குறையை கூறி முறையிட்டாள் சீமந்தனி. அவளிடம் சோமவார விரதம் பற்றி கூறி அந்த விரதத்தை மேற்கொள்ளும்படி முனிவரின் மனைவி கூறினாள். முனிவரின் மனைவி கூறியபடி விரதத்தை கடைபிடிக்க துவங்கினாள் சீமந்தனி. நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து சிவபெருமானுக்குரிய பதிகங்களை படித்து விரதம் இருந்தாள். பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு தம்பதியை அழைத்து உணவு அளிப்பது அவளுடைய வழக்கம். அப்படி வருபவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து உபசரித்து உணவு அளித்து வந்தாள். ஒரு முறை அவளுடைய விரதத்தை சோதிக்க நினைத்த இருவர், ஒருவர் ஆணாகவும் மற்றும் ஒருவர் அவரது மனைவியைப் போல் பெண் வேடத்திலும் வந்துள்ளனர். வந்திருப்பவர்கள் வேடமிட்டு வந்திருப்பதை அறியாத சீமந்தனி அவர்களை உபசரித்து அவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து பூஜை செய்வதற்காக மலரை எடுத்து அவர்களின் பாதங்களில் வைத்தவுடன் பெண் வேடமிட்டு வந்திருந்தவர் நிஜ பெண்ணாகவே மாறிவிட்டார். தங்களுடைய தவறை உணர்ந்து சீமந்தனியிடம் மன்னிப்பு கேட்டு தான் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை அடைய உதவும்படி முறையிட்டனர். சீமந்தனியும் சிவபெருமானிடம் முறையிட்டதால் அவர் தனது பழைய உருவத்தை அடைந்தார். அத்துடன் சிவனின் அருளால் சீமந்தனியின் கணவருக்கு தீர்க்காயுள் ஏற்பட்டது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய விநாயகா தமிழ் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.